கூடிய சீக்கிரமே ஹைட்ரோ கிட்ட இருக்கிற டோக்கன்ஸ் கூட நமக்கு சொந்தமாயிடும். அநேகமா இதுதான் நம்மளோட கடைசி பேட்டிலா இருக்க போகுது. அதனால நல்ல எக்ஸைட்டிங்காவும் இருக்க போகுது. எஸ். உனக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு என்ன பார்க்க வந்த அந்த 2 பேரை பத்தி தான் நீ யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல, அதுல ஒண்ணு இல்ல. அது என்ன விஷயம்னா, அது நான் உங்களை ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாமா அரசே? கண்டிப்பா, என்ன கேளு. அவங்க 2 பேரும் தான் டாயோ சைக்ளாப்ஸ்ல கொடுத்தாங்கன்னா, அப்ப அவங்க தானே உங்களுக்கு கொடுத்த மாதிரியே இந்த காய்க்கும் ஹெஞ்சு கார்காயில கொடுத்திருப்பாங்க. சொல்லுங்க. ஆனா அவங்க காய்க்கு எதுக்காக ஃபர்ஸ்ட் அதை கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு உங்க மேல எந்த மரியாதையுமே இல்ல. ஏன் மேல மரியாதை இல்லையா? அதெல்லாம் உண்மை கிடையாது. காயை நான் யூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி போட்ட பிளான் தான் அது. என்ன பிளானா? ஆமா மேரியஸ். 2-on-1 பேட்டில்ல என்ன தோக்கடிச்சதுக்கு அப்புறம் காய் என்னை விட சக்தி வாய்ந்தவன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அதுதான் அவனை பலவீனமாக்கிடுச்சு. அதனால இதுவரை நடந்தது எல்லாமே அவங்க பிளான் படி தான் நடந்திருக்கு. அப்போ ஆரம்பத்துல இருந்து அவங்க காயை யூஸ் பண்ணதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களா? டோக்கன்ஸை நம்ம அடையறதுக்காக ஃப்ரெண்ட்லியா நடந்த பேட்டில்ஸ் எல்லாமே இதோட முடிஞ்சது. உன் சந்தேகங்களை தூக்கி போடு மேரியஸ். உன் மனசையும் உறுதியா வச்சுக்க. நான் இதுல ஜெயிச்சே தீருவேன். நம்ம ராஜ்யத்தையும் இந்த டெஸ்லாண்டியாவையும் அருமையா செழிப்பா வச்சுக்க. என்னால முடிஞ்சதை பண்ணுவேன். எங்களோட சொந்த கிரகத்தில இருந்து எங்களை வெளியேற்றினாங்கல்ல, அப்ப இழந்த ஆசைகளை நான் இப்ப நிறைவேற்றுவேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராயிருக்கேன். கிங் ஆகஸ்ட். அதேதான். அன்னைக்குதான் நான் என்ன ஆனாலும் சரி கிங் ஆகஸ்டுக்கு பக்கத்துல இருப்பேன்னு உறுதிமொழி எடுத்தேன். என்ன ஆனாலும் சரி என்ன மன்னிச்சிருங்க அரசே. என்ன அரசே, நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கட்டும். அது அர்ஜென்ட் நியூஸ். ஒரு சன்பஸ்ட் ஷிப்பிங்க வந்துகிட்டு இருக்கு. 250 கிலோமீட்டர் தூரத்துல வடமேற்கு திசையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்துட்டாங்க. அப்போ எல்லாமே இப்போ ஆரம்பிக்க போகுதா? யா, பரவாயில்ல விடுங்க, நாம மோதி பாத்துடலாம். இந்த வாட்டி நான் அவங்கள நசுக்கிடுறேன். ஓ கிங் ஆகஸ்ட். தாத்தா, கிங் ஆகஸ்ட காண்டாக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? ஓ, இப்ப எதுக்காக இதை என்கிட்ட கேக்குற நீக்கோ? ரெமோன் சொன்னது கேட்டீங்கல்ல? ஆரம்பத்துல கிங் ஆகஸ்ட பொறுத்தவரை தன்னோட ராஜ்யமான சன்பஸ்ல இருக்கிற மக்களுக்காகவும் தான் நாட்டை மேன்மையாக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருந்தான். அப்ப இத வச்சுதான் அந்த ஆள் அவனை ஏமாத்திக்கிட்டு இருக்கானா? நாம அவன் கூட இந்த பேட்டில மோத வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன சொல்ற நீ? நீக்கோ, ஆகஸ்ட் கிட்டே இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி உண்மையான எதிரிய காட்டணும். நீ ரொம்ப அப்பாவியா இருக்க நீக்கோ. எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஆகஸ்ட் ஃபிளேம் அழிக்கிறது மட்டும் இல்லாம கை கோக்கரன்ற பேர்ல காய கூட ஏமாத்திட்டான். மீதி இருக்கிற டோக்கன்ஸ் எல்லாத்தையும் அவன் அடையறதுக்காக தான் இது எல்லாத்தையும் அவன் பண்ணிருக்கான். நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும். இந்த டெஸ்லாண்டியாவில் இருக்க கடைசி டோக்கன் அவனுக்கு கிடைக்காத அளவுக்கு நம்ம தடுத்தாகணும். ஆமா, அதான் சரி நீக்கோ. இப்ப நம்ம கவனத்தை கொஞ்சம் செதற விட்டா கூட அவங்க வலையில நாமளே போய் சிக்கிடுவோம். அதுவும் சரிதானா? நீக்கோ, அவங்க இந்த ஹைட்ரோக்குள்ள வரத்துக்கு முன்ன நம்ம கிட்ட இருக்க முழு சக்தியும் வச்சு அவங்களை தடுத்தாகணும். ஜான், சண்டை போடுவியா? எஸ், நான் இப்ப நல்லா இருக்கேன். யா, என்னாலையும் சண்டை போட முடியும். நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம்னு சொல்றேன். இந்த மலைகளுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ரோடு இருக்கு. அதனால அவங்களை தடுக்கிறதுக்காக இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக் அந்த இடத்துக்கு போகும். அதே சமயம் டார்ச் ஃபயர் பிளேஸும் ஸ்பார்க் டிராகனும் அண்ட் லைட்னிங் கிரிஃபனும் எதிரி கப்பலை சுத்தி வளைக்கணும். நம்ம இந்த பாதையையும் அப்புறம் வாரியர்ஸோட பறக்கும் சக்தியை பயன்படுத்தி அந்த சேபர் லைனை நம்ம தடுக்கலாம். கமாண்டர், அப்போ நானு? சார், நீ இங்கே தான் இருந்தாகணும். ரெமோனோட சேர்ந்து நீ இந்த சான்ச்சுரியை பாதுகாக்கணும். என்ன இங்கே இருக்க சொல்றீங்களா? நாம ஜெயிப்போமான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கணும். ஒருவேளை ஆகஸ்ட் கூட துணையா நின்று சண்டை போட ஒரு ஏலியன் இருந்திருந்தா அப்ப எங்களை மீறி அவங்க உள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்தா நீ தான் அவங்கள தடுத்தாகணும். எனக்கு புரிஞ்சுது, நான் பாத்துக்கிறேன் அவங்கள. அவங்க சேட்டலைட் மூலியமா சர்ச் பண்ணாம இருக்க அந்த வாய்ப்புகளை நாங்க முடக்கிதான் வச்சிருக்கோம். குட், அப்ப வாங்க கிளம்பலாம். நீக்கோ, தயாரா இருக்கியா? எஸ். நான் இதை சொல்லி ஆகணும். நம்ம சர்ச் சிஸ்டம் ஒர்க் ஆகவே இல்ல சார். நாம இப்ப ஹைட்ரோஸோட எல்லைகளுக்குள்ள போக போறோம். இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நிறுத்தாதீங்க, போய்கிட்டே இருங்க. உத்தரவு.
ஓ வந்துட்டாங்களா? ஷிப்ப நிறுத்துங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து உங்களை போக விட மாட்டேன் ஆகஸ்ட். தனியாவா இருக்கான்? எனக்கு தெரியல, மத்தவங்க எல்லாம் எங்க? ஒருவேளை அவங்க இங்க எங்கேயாவது பதுங்கி இருப்பாங்க போல. பரவாயில்ல விடு, ஆரம்பிக்கலாம். மேரியஸ், ஆமா, வெளியே வா சேபர் லயன். Soul orders. Dio Cyclops. இன்ஃபர்னோ ஃபயர் ட்ரேக். லிமிட்டரை வெளியே கொண்டு வந்து உன் ஃபுல் பவரை வெளிப்படுத்து. அவன் டக்குன்னு ஃபுல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்ஸால நான் பாதிக்கப்படுவேன் நினைச்சது உன்னுடைய தப்பு. சைக்ளோப்ஸ், ஃபயர் ட்ரேக். அது நடக்க விட மாட்டேன். அவன் கதையை முடிச்சிடு. ஃபெதர் வோல்கன். இப்போ அப்போனண்டா நான் வந்திருக்கேன் ஆகஸ்ட். கியர். ஓ நானும் வந்துட்டேன்ப்பா. என்ன நீயுமா? ஸ்பார்க் டிராகன். கடைசி டோக்கனை நீங்க அடையறதுக்கு நாங்க விட மாட்டோம். நம்மள முழுமையா சுத்தி வளைச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, இது ஒரு நல்ல திட்டம் தான். கிங் ஆகஸ்ட், இத பார்த்து மயங்காத மேரியஸ். எனக்காக நீ இந்த வாட்டி லைட்னிங் கிரிஃபன் சமாளிச்சாலே போதும். ஆமா, ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 பேர் 3 பேரோட மோதுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆனா உன்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் கூட. ஆகட்டும் அரசே, லெட்ஸ் கோ லைட்னிங் கிரிஃபின். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்கள விடாத டாயோ சைக்ளோப்ஸ். நான் உன்னை விட மாட்டேன். நீகோ இப்ப தாக்கு. அவனை போய் தாக்கு டிராகன். இது மட்டும் இல்ல, நீயும் போ. கோ ஃபயர் பிளேஸ். கோ டிராகன். சேபர் லைனால தப்பிக்க முடியாம அந்த நிலத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. உங்களால முடியும் நீகோ அண்ட் ஆல். தாக்கு. அதுக்குள்ள சந்தோஷப்படாதீங்க. சொல்றத கேளு ஆகஸ்ட். இந்த தாக்குதல உடனே நிறுத்து. அவங்க 2 பேரும் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியலையா உனக்கு? எதுவும் பேசாத. என்ன ஸ்பெஷலா சூஸ் பண்ணிருக்காங்க? அட்டகாசமா பண்றீங்க, விடாதீங்க. அப்போ நான் இன்னைக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன கண்ணா அப்படியா சொல்ற? இது யாரு? இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த? இந்த வாட்டி ஆகஸ்ட வச்சு கேம் ஆடுறியா நீ? நல்ல பையனா இருந்தவன மனச மாத்தி கெட்டவனாக்கிட்டியா நீ? உண்மையை சொல்லணும்னா அவன் ஒரு நல்ல பையன். நான் அவன் கிட்ட போய் சொன்ன பிளான் அவன் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். அப்புறம் நீ இதே மாதிரி இன்னும் எத்தனை பேரோட மனச மாத்தி வச்சிருக்க? நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. உண்மையை சொல்ல போனா இது எல்லாத்தையும் எதிர்பார்த்ததே அவன்தான். அதுக்கப்புறம் நான் இங்க வந்ததுக்கான காரணமே போன தடவை உன்கிட்ட என்னோட டோக்கன்ஸை கொடுத்துட்டு போனல, அதை வாங்கலான்னு தான். சூப்பர் ஹங்காமாவில் நீ வந்து அப்பனா இதெல்லாம் உன் வேலைதானா டாக்டர் பிரான்? டாக்டர் பிரானா? ஆமா, அந்த காலத்துல என்ன அப்படிதான் கூப்பிட்டாங்க. அதெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 1000 வருஷமாவது ஆயிருக்கும். உன்னை பார்த்தும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா ரெமோன்?
நீ இன்னும் உயிரோட இருக்கிறத நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் இங்க வர வரைக்கும் டெஸ்லா ஜுவல்ஸ பாதுகாத்து வச்சிருந்தியே, அதுக்கு ரொம்ப நன்றி. அதை என்கிட்ட கொடுத்துரு. இந்த மாதிரி நீ பேசாத. அந்த அற்புதமான டெஸ்லா ஜூல்ஸ் தான் இந்த கிரகத்தோட உயிர் ஆற்றலே. அதனால அதை உன்கிட்ட எங்களால கொடுக்கவே முடியாது. அதுக்கு அவசியமே இல்ல. தேவைப்பட்டா அதை நான் வலுக்கட்டாயமா எடுக்கவும் தயாரா இருக்கேன். என்ன பே ரைடர்ஸா? அப்போ நீயே ஒரு பே பேட்லர் தானா? நல்லா இருக்கு. உனக்குள்ள என்ன இருக்குன்னு நாம பாத்துடலாமா? சிட். அட நீ கவலைப்படாத, இவன் கிட்ட ஒன்னும் நான் தோத்து போக மாட்டேன். ஆரம்பிக்கலாம். 3 2 1 சொல்லி அடி. வெளியே வா, ஃப்ளேம் காம்பேட். என் ஈவில் கேட்ஸுவ வெளியில வர வைக்கிற. ஈவில் கெட்சுவா நல்லா இருக்கா? பார்க்கவே ரொம்ப உறுதியா இருக்குல்ல? உன்னுடைய உதாரணங்களை பயன்படுத்தி எனக்குன்னு சொந்தமானதை நான் உருவாக்கிக்கிட்டேன். இந்த வாரியர் எனக்கு நிஜமாவே உதவிகரமா தான் இருக்கு. இந்த உதவியால எங்களால நிறைய கிரகத்தை அழிக்க முடிஞ்சது. அண்ட் இப்போ கடைசியா அழிய போற கிரகமும் இதுதான். சும்மா பேசிட்டு இருக்காத, அதுக்கு நாங்க விட்டாதானே? எங்க போச்சு? உனக்கு குறி வைக்க கூட தெரியாதோ? ஆக்சுவலா இப்ப ஈவில் கெட்ஸவும் பின்னாடி தான் நிக்குது கண்ணா. அவன் ஃபாஸ்டா இருக்கான். அதெல்லாம் இல்ல, நீதான் ரொம்ப பொறுமையா நகர்ற. என்ன கண்ணா, என்ன ஆச்சு? அதுக்குள்ள உன் கதை முடிஞ்சுதா? நான் சோர்ந்துட மாட்டேன். இந்த இடத்தை என்ன பாதுகாக்க சொல்லிருக்காங்க, அதனால நான் நிச்சயமா தோத்து போக மாட்டேன். அப்படியா சொல்ற? நம்ம 2 பேர் ஸ்ட்ரென்த்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்துமா? சில சமயத்துல மனுஷங்க இப்படி மோசமா தான் யோசிப்பாங்க. ஜான், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. கொஞ்ச நேரத்துல அவன் கதை முடிஞ்சிருச்சே. இப்ப சொல்லு, அடுத்ததா நீ என்ன பண்ண போற ரெமான்? 1000 வருஷமா நான் உன்னை மறந்ததே இல்ல. ஒரு நிமிஷம் கூட நான் மறந்ததே இல்ல. டெஸ்லா ஜூல்ஸ கொண்டு போக நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு நீ போட்டிருக்கிற திட்டத்தை நான் அழிக்காம விட மாட்டேன். அதுக்கு நான் உன்னை விட்டாதானே? ஆரம்பிக்கலாம். நெத்தியடி, சொல்லியடி. வெளியே வா ஹைட்ரா அகேலோஸ். சோ பிராண்ட், நீ இதுக்கு முன்னாடியே இந்த கிரகத்தோட எதிர்காலத்தை அழிக்க பார்த்திருக்க. இங்க இருந்த மக்களை வாழ்றதுக்காக அவங்கள இன்னொரு கிரகத்துக்கு போக வச்சுட்ட. ஆனா எங்கள சில பேருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததால இந்த கிரகத்திலேயே நாங்க தங்கிட்டோம். இந்த டெஸ்லாண்டியாவை பழைய மாதிரி மாத்துறதுக்கு நாங்க ரிசர்ச் பண்ணுவோம். அந்த முயற்சியில ஈடுபடும் போதுதான் இந்த வாரியரை உருவாக்கி இருக்கோம். ஹைட்ரா அகேலோஸ் டி பக்வேரியா. கொஞ்சம் இரு, இங்க என்ன நடக்குது? இந்த கிரகத்துல உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப அவசியமானது. அதனாலதான் நாங்க எல்லாரும் இங்க அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஹைட்ரோஜனை எல்லாத்தையும் ஒன்னா கலெக்ட் பண்ணி நாங்க அத இந்த மாதிரி தண்ணியா அத உருவாக்கிட்டோம். காத்த தண்ணியா மாத்திட்டீங்களா? இந்த காத்து மாதிரி இருக்கிற தண்ணியில உன்னால இதுக்கு முன்னாடி நகர்ந்த மாதிரி நகர முடியல. தாக்கு தாக்கு ஈவில் கேட்ஸோ. சோ பிராண்ட், எல்லாத்துக்கும் தயாராயிரு. கோ! என்ன அழகா விளையாடின லிட்டில் ரெமான். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை வச்சு உன்னால ஈவில் கேட்ஸ் அழிக்க முடியும் நினைச்சியா? ஓ நோ, அந்த லைட். அது என்னது? கம் ஆன் நிக்கோ, ஃபோக்கஸ் பண்ணு. நாம இங்க சண்டை போடுறோம். ஆனா என்னமோ சரியில்லை, இந்த காத்து மாறி இருக்கு.
ஹைட்ரோல இப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? ஹைட்ரோல இருந்து நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி ரீடிங் கிடைக்குது. அந்த எனர்ஜி பேட்டர்னை பார்த்தா வாரியர் மாதிரி தான் தெரியுது. இப்ப ஒரு வாரியர் ஹைட்ரோல பேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப சக்தி வாய்ந்த வாரியர். என்ன நடக்குது? அப்பனா இது ஒரு டைவர்ஷனா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க கிட்டயும் ஒரு புது வாரியர் இருக்காங்களா? ஓ நோ. நீக்கோ, ஆல், நீங்க 2 பேர் இப்பவே ஹைட்ரோவுக்கு திரும்பி ஆகணும். நான் உன்னை போக விட மாட்டேன். தப்பிக்க முடியாது. ரைசிங் வேவ். விட மாட்டேங்கிறானே இவன். என்ன ரெமான், பேட்டில் ஃபீல்டு இதுக்கப்புறம் தண்ணி மாதிரி வைக்கிறதுக்கு உங்ககிட்ட சக்தி இல்ல போல. அப்போ சரி, நம்மளோட எமோஷனலான ரீயூனியனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல கண்ணா. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே பிரதிபலிப்பு தான். ஆனாலும் உண்மையை பார்த்தோம்னா இப்போ நீ 4 பேர் கூட சண்டை போடுற மாதிரி தான் உனக்கு தோணும். ஒரு வழியா டெஸ்லாண்டியால இருந்த கடைசி டோக்கனையும் நான் இப்ப அடைஞ்சிட்டேன். யார் அது? அங்க இருக்க வாரியர் என்னது? என்ன ஒரு அருமையான காட்சி. ரொம்பவே நல்லா பண்ணிருக்க கிங் ஆகஸ்ட். நாம திட்டம் போட்ட மாதிரியே நடக்கிறதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஓ, அது நீங்க தானா? அப்படின்னா கடைசியா அந்த டோக்கன், அதாவது ஹைட்ரோ கிட்ட இருந்த டோக்கன் இப்ப என்னோட ஈவில் கேட்ஸுக்குள்ளதான் இருக்கு. ஆமா, அதை எடுத்துட்டானா? ஓ நோ. அப்படின்னா ராமோன் இப்போ நம்ம சிட்டுக்கு என்ன ஆயிருக்கும்? வேலை முடிஞ்சது. நாம எதிர்பார்த்ததும் இப்ப நடந்துருச்சு. ஒரு வழியா டெஸ்லாண்டியாவோட டோக்கன்ஸ் எல்லாமே இப்போ எனக்கும் சன்பர்ஸ்டுக்கும் சொந்தமாயிடுச்சு. வாழ்த்துக்கள் கிங் ஆகஸ்ட். இப்ப சன்பர்ஸ்ட நம்ம அற்புதமா மாத்தலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நம்மளோட சன்பர்ஸ்ட நம்ம அற்புதமான நாடா மாத்தலாம். இப்பதான் சரியா இருக்கு. இந்த கிரகத்தை வழி நடத்துற தகுதி யாருக்கு இருக்குன்னா சொர்க்கத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்க நாடுதான். சன்பர்ஸ்டும் நானும் ஆளுவோம். இந்த கிரகத்தை வழி நடத்த போறியா? அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறன்னு உனக்கே தெரியல. எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிற ஆகஸ்ட். அதுக்கு சந்தோஷப்படுறேன். இன்னும் உங்ககிட்ட கேட்க எனக்கு ஒரு உதவி இருக்கு. இது வரைக்கும் நீ மத்தவங்க கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண அந்த 8 டோக்கன்ஸ் என்கிட்ட ஒப்படைச்சிடு. என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி சொல்லி இருப்ப? என்னமா உனக்கு புரியல? இந்த பிளான்ல உன்னோட பகுதி முடிஞ்சு போச்சு. என்ன நடக்குது? வாய்ப்பே இல்ல. ஓ நோ, என் அரசே. ஏன் இப்படி பண்ண? ஏன்னா காய் கிட்ட என்னமோ சொன்னீ, அது என்னது? என்ன? அந்த விஷயத்தை தான் நான் இப்போ உன்கிட்ட சொல்ல போறேன். ஆரம்பத்துல இருந்து உன் கூட சேரணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்ல. மத்தவங்களை நீ பயன்படுத்தி சந்தோஷப்படும் போது இன்னொருத்தரால கூட உன்னை ஈஸியா பயன்படுத்த முடியும்ல. எவ்வளவு தைரியம் உனக்கு! இந்த பிளானட்ல இருக்கிற எல்லா டோக்கன்ஸும் இந்த டீல் ஆரம்பிக்கிற முன்னாடியில இருந்தே எனக்கு தான் இது சொந்தமானதுன்னு. He will get so. இப்ப இருந்த எல்லா டோக்கன்ஸும் ஏன் கைவசத்துக்கு வந்துருச்சு. இந்த கிரகத்துக்கான உண்மையான அழிவு இப்ப ஆரம்பிக்க போகுது. உண்மையான அழிவுனா என்ன அர்த்தம்?